ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வெறும் கடாயில் இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று பாதியமாக இந்த மாதிரி தோல் சீவன சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இந்த எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூடில், அதாவது ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். 3/4 பாகம் வெந்த அப்புறமா இதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டு சிம்மிலேயே வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து வெந்து வரும். கொஞ்சமாக இதில் சாட் மசாலா கடைசியாக சேர்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது எல்லாமே பேபி பொட்டேட்டோஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.